நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பாதுகாப்பு முன்னேற்பாடு பணியின் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் சங்ககிரி நகரில் துணை ராணுவத்தினரும் போலீசாரும் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இப்பேரணியை சங்ககிரி காவல் நிலையத்திலிருந்து டிஎஸ்பி ராஜா தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கொடி அணிவகுப்பு சங்ககிரி பழைய பேருந்து நிலையம், விஎன் பாளையம், சந்தைப்பேட்டை, பழைய எடப்பாடி சாலை வழியாக பயணியர் மாளிகை வரை சென்று நிறைவடைந்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கொட்டமிட்டாய் பகுதியைச் சேர்ந்த சரவணன் மகன் தரணிவேல். இவர் குடியாத்தம் ராஜகோபால் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கொத்தூர் பகுதியில் மாமா வடிவேலு என்பவர் வெளிநாட்டில் உள்ளதால் அவரது வீட்டில் தங்கி பயின்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தரணிவேல் ஊருக்கு அருகில் உள்ள கைலாசகிரி மலைசாலையில் பாலூர் பகுதியைச் சேர்ந்த கவின்குமார் என்பவருடன் வழக்கம் போல் உடற்பயிற்சி செய்துவிட்டு இருவரும் செல்ஃபி எடுத்துவிட்டு ஓய்வுக்காக அங்குள்ள படிக்கட்டில் அமர்ந்திருந்தனர். அப்போது தரணிவேலின் செல்போனை குரங்கு எடுத்து சென்றதால் அதனை மீட்க சென்றபோது 100 அடி உயரமுள்ள மலையிலிருந்து தவறி விழுந்து தரணிவேல் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனை கண்ட நண்பர் கவின்குமார் அதிர்ச்சியடைந்து உறவினர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் பேரில் விரைந்து சென்ற உமராபாத் காவல்துறையினர் மலை அடிவாரத்தில் சடலமாக கிடந்த தரணிவேல் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து சிவகாசி மாநகராட்சி உட்பட்ட பராசக்தி காலனியில் நிதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது ஒவ்வொரு வீடாகவும் வணிக நிறுவனங்களுக்கும் நேரடியாக சென்று நோட்டீஸ் விநியோகம் செய்து கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அசோகன், மேயர் சங்கீதா இன்பம் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக காமராஜர் பூங்கா அருகில் உள்ள கட்சியின் தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அரசலடி தெரு பின்புறம் உள்ள வயல்வெளியில் கோரை புல்களில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அருகே உள்ள வீடு கட்டி, வரம்பியம் உள்ளிட்ட கிராம பகுதிகள் புகைமூட்டமாக மாறியது. இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். மேலும் தீ விபத்து குறித்து திருத்துறைப்பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவல்துறையினரால் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சீர்காழியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா தலைமையில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் கலந்து கொண்ட கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கொள்ளிடம் முக்கூட்டில் துவங்கிய கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் வழியாக சென்று தமிழிசை மூவர் மணிமண்டபத்தில் முடிவடைந்தது. இதேபோல் மயிலாடுதுறை உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர், காவல் ஆளுநர்கள் மற்றும் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் கலந்து கொண்ட கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி அருணா பெட்ரோல் பங்க் அருகில் தொடங்கி காந்திஜி ரோட், கச்சேரி ரோட், கலைஞர் காலனி மற்றும் பட்டமங்கல தெரு வழியாக கால்டாக்ஸ் அருகில் முடிவு பெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலைய தெற்கு பகுதியில் ரயில்வே முதுநிலை மின்வாரிய அலுவலகம் உள்ளது. அங்குள்ள மின்வாரிய கேபிள்கள் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் கடுமையான புகைமூட்டம் சூழ்ந்து ரயில் நிலைய பகுதி முழுவதும் கருமையாக காட்சியளித்தது. புகைமூட்டத்தால் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற அரக்கோணம் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான மின்சார கேபிள்கள் எரிந்து சேதமடைந்தது. தீ விபத்து குறித்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மக்களவைத் தேர்தலில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கோவளம் ஊராட்சியில் உள்ள நீலக்கோடி கடற்கரையில் கடலில் அலைச்சறுக்கு வீரர்கள் மூலம் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அதிகாரியும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருமான அருண்ராஜ் கலந்து கொண்டு அலைச்சறுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அலைச்சறுக்கு படகு மூலம் என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்கின்ற வாசகம் பொருந்திய கொடியை ஏந்தி அலைசறுக்கு செய்யும் நபர்கள் மற்றும் சிறிய படகு ஓட்டும் நபர்கள் என இரு தரப்பினரும் சேர்ந்து ஆழ்கடலில் கொடியேந்தி வாக்களிப்பது அவசியம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி காட்டினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காடு பகுதியில் தேர்தல் பறக்கும் படை செல்வராசு தலைமையிலான அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர்.
அப்போது கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவரது காரை நிறுத்தி சோதனை செய்ததில் உரிய ஆவணங்களின்றி 3,60,450 ரூபாய் எடுத்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை சீர்காழி வட்டாட்சியர் இளங்கோவனிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாபெரும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் ஆவடி அண்ணா சிலை HBF சாலையில் நடைபெற்றது. இதில் சிபிஎம் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் நாசர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வாக்கு சேகரித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியை தமிழ்நாடு முழுவதும் வேரறுக்கிற வகையிலும் கள்ள கூட்டணி வைத்துள்ள அதிமுகவை முறியடிக்கக்கூடிய வகையிலும் 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை உருவாகியிருப்பதாக தெரிவித்தார்.